கடகராசி அன்பர்களே வணக்கம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மனப்போராட்டத்திற்கு பிறகு ஒரு குளிர்ந்த நிலவொளியைப் போல ஒரு நிம்மதியான காலம் பிறக்கப் போகும் தருணம் வந்துவிட்டது. இன்றைக்கு நாம் பேசப் போகும் விஷயம் உங்கள் தலைவிதியையே மாற்றி அமைக்கப் போகும் ஒரு மகா ரகசியம். ஆமாங்க, வரும் மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் வீட்டின் வாசற்படியை ஒரு புதிய நபர் மிதிக்கப் போகிறார். அவர் சாதாரண மனிதர் அல்ல, உங்கள் கண்ணீரை துடைக்க இறைவன் அனுப்பி வைத்த ஒரு தேவதை என்று கூட சொல்லலாம். இத்தனை காலமா நீங்கள் அனுபவித்த மனவேதனைகள், ஏமாற்றங்கள், உங்களை யாரும் புரிந்து கொள்ளவில்லையே என்ற ஆதங்கங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப் போகும் அந்த அதிசயம் எப்படி நடக்கப் போகிறது என்பதை பற்றித்தான் இந்த வீடியோவில் ஆழமாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஒரு நிமிடம் கூட தவிர்க்காமல் முழுமையாக பாருங்கள். ஏனென்றால் இதுல சொல்ல போகும் ஒவ்வொரு தகவலும் உங்கள் வாழ்வின் அடுத்த கட்டத்திற்கு உங்களை அழைத்துச் செல்லும் ஒரு வழிகாட்டியாக இருக்கும். கடக ராசிக்காரர்களை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், நீங்கள் நண்டை போன்றவர்கள். வெளியே பார்ப்பதற்கு மிகவும் கடினமானவர்களாக தெரிந்தாலும் உங்களுக்குள் இருக்கும் இதயம் மிகவும் மென்மையானது. சந்திரனை ராசிநாதனாக கொண்ட உங்களுக்கு பாசம் அதிகம், கற்பனை திறன் அதிகம். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக அந்த பாசமே உங்களுக்கு பெரிய சுமையாக மாறி இருக்கலாம். நீங்கள் யாருக்கெல்லாம் உயிரை கொடுத்து அன்பு காட்டினீர்களோ அவர்களே உங்களை சுலபமாக காயப்படுத்தி இருப்பார்கள். நான் எல்லோருக்கும் நல்லதுதானே செய்தேன், எனக்கு ஏன் இவ்வளவு சோதனைகள் என்று நீங்கள் பல இரவுகள் தலையணையில் முகம் புதைத்து அழுத நாட்களை இந்த உலகம் பார்த்திருக்காது. ஆனால் அந்த இறைவன் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். உங்களின் கடந்த கால போராட்டங்கள் என்பது ஒரு பெரிய கடல் போன்றது. கடகராசிக்காரர்கள் பொதுவாகவே மற்றவர்களின் உணர்வுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பவர்கள். ஆனால் உங்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ள இங்கே யாருமே இல்லை என்பதுதான் நிதர்சனம். பொருளாதார ரீதியாக நீங்கள் மிகப்பெரிய சவால்களை சந்தித்திருப்பீர்கள். நம்பியவர்களே உங்கள் முதுகில் குத்தியிருப்பார்கள். நீங்கள் யாருக்காக எல்லாம் உழைத்தீர்களோ அவர்களே உங்களை ஒரு பொருட்டாக மதிக்காமல் இருந்திருப்பார்கள். குடும்பத்திற்குள் விரிசல், பிள்ளைகளால் மன வருத்தம் என ஒரு இருண்ட காலத்தை சந்தித்துவிட்டு இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக தேறி வருகிறீர்கள். அந்த நேரத்தில்தான் இந்த மார்ச் 29 ஒரு வரப்பிரசாதமாக அமையப் போகிறது. மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு உங்களை தேடி வரப்போகும் அந்த நபர் யார்? அவர் ஒரு தூரத்து உறவினராக இருக்கலாம், அல்லது பல வருடங்களுக்கு முன்பு நீங்கள் செய்த உதவிக்காக இப்பொழுது கைமாறு செய்ய வரும் ஒரு பழைய நண்பராக இருக்கலாம். அந்த நபர் உங்கள் வீட்டிற்குள் நுழையும் போது ஒரு அமைதி உங்கள் வீட்டில் நிலவும். கடகராசிக்கு சந்திரன் மனோகாரகன் என்பதால் அந்த நபர் சொல்லும் ஒரு ஆறுதலான வார்த்தை உங்கள் மனபாரத்தை அப்படியே குறைக்கும். அவர் வெறும் பேச்சோடு மட்டும் போக மாட்டார். உங்கள் கஷ்டத்தை தீர்க்க ஒரு பெரிய பொருளாதார வாய்ப்பையோ அல்லது ஒரு சொத்து சம்பந்தமான தேவையையோ நிறைவேற்றப் போகிறார். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை கடக ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் 29ற்கு பிறகு ஒரு ராஜயோகம் ஆரம்பமாகிறது. இதுவரை நீங்கள் செய்த முயற்சிகள் எல்லாம் கடலில் போட்ட கல் போல அமிழ்ந்து போயிருக்கலாம். ஆனால் இனிமேல் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியை தரும். அந்த புதிய நபர் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பதவி உயர்வையோ அல்லது ஒரு புதிய தொழில் ஒப்பந்தத்தையோ பெற்றுத் தருவார். உணவுத்துறை, கலைத்துறை, நீர் சம்பந்தமான தொழில்கள் அல்லது கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலமாக இருக்கும். உங்கள் வங்கி கணக்கில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பண வரத்து அதிகரிக்கப் போகிறது. இத்தனை காலமா உங்களை வாட்டி வதைத்த அந்த கடன் சுமை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். கடக ராசிக்காரர்கள் இயற்கையிலேயே கற்பனை திறன் மிக்கவர்கள். மார்ச் 29ற்கு பிறகு உங்கள் படைப்பாற்றலுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கப் போகிறது. ஒருவேளை நீங்கள் ஒரு கலைஞர் அல்லது எழுத்தாளர் என்றால் அந்த புதிய நபர் உங்கள் திறமையை உலகிற்கு அறிமுகப்படுத்தும் ஒரு பாலமாக இருப்பார். இத்தனை காலமா உங்களை ஒரு திறமை இல்லாதவர் என்று ஒதுக்கி வைத்தவர்கள் முன்னால் நீங்கள் ஒரு வெற்றியாளராக ஜொலிக்கப் போகிறீர்கள். உங்கள் தனித்துவம் இப்பொழுது உங்களுக்கு வருமானத்தையும் புகழையும் தேடித்தரும். கடகராசி என்பது காலபுருஷ தத்துவப்படி 4வது வீடு. இது தாய், சுகம், வாகனம் மற்றும் வீடு ஆகியவற்றை குறிக்கும். கடந்த காலங்களில் உங்கள் தாயாரின் உடல்நிலையில் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கலாம், அல்லது தாயார் வழியில் சில மன வருத்தங்கள் வந்திருக்கலாம். ஆனால் மார்ச் 29க்கு பிறகு உங்கள் தாயாரின் ஆசி முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் தானாகவே விலகும். இந்த சொத்து கைவிட்டு போய்விடுமோ என்று பயந்தவர்களுக்கு அந்த புதிய நபர் ஒரு சட்டப்படியான ஆலோசனையை வழங்கி அதை உங்கள் வசமாக்குவார். உங்கள் பேரில் ஒரு புதிய நிலமோ அல்லது வீடோ வாங்கும் யோகம் இப்போது கூடி வந்துள்ளது. குடும்ப வாழ்க்கையில் நிலவி வந்த கசப்பான சம்பவங்கள் இப்போ சரியாகும். கடக ராசிக்காரர்கள் பொதுவாகவே எதையும் வெளியே சொல்ல மாட்டீர்கள், உள்ளுக்குள்ளேயே அழுது தீர்ப்பீர்கள். இதனால் உங்கள் துணைக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு பெரிய மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கலாம். மார்ச் 29ற்கு பிறகு அந்த புதிய நபர் ஒரு சமாதான தூதுவர் போல வந்து உங்கள் குடும்ப பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார்.
கணவன் மனைவிக்கு இடையே மீண்டும் பழைய அந்யோன்யம் பிறக்கும். பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து நீங்கள் கொண்டிருந்த தேவையற்ற கவலைகள் நீங்கும். உங்கள் பிள்ளைகள் கல்வியிலோ அல்லது வேலையிலோ ஒரு பெரிய உயரத்தை அடைந்து உங்களுக்கு பெருமை சேர்ப்பார்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கடக ராசிக்காரர்களுக்கு ஜீரண மண்டல பிரச்சனைகள் அல்லது மன அழுத்தம் சார்ந்த உடல் உபாதைகள் இருக்க வாய்ப்பு உண்டு. குறிப்பாக சளி தொந்தரவுகள் அல்லது நீர் சம்பந்தமான உபாதைகள் உங்களை அடிக்கடி இசைப்படுத்தி இருக்கலாம். கடந்த காலங்களில் ஏற்பட்ட ஏமாற்றங்களால் நீங்கள் மிகவும் பலவீனமாக உணர்ந்திருப்பீர்கள். ஆனால் மார்ச் 29ற்கு பிறகு ஒரு புதுவிதமான தெம்பு உங்கள் உடலில் உண்டாகும். அந்த புதிய நபர் உங்கள் வாழ்க்கையில் வந்த பிறகு உங்கள் மனக்கவலைகள் தீரும். மன நிம்மதி கிடைத்தாலே உங்கள் உடல் ஆரோக்கியம் தானாகவே மேம்படும். பழைய உற்சாகத்துடன் நீங்கள் மீண்டும் ஓடத் தொடங்குவீர்கள். உங்கள் முகத்தில் இழந்த பொலிவு மீண்டும் வந்து சேரும். இந்த இடத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை மிகவும் கவனமாக கையாள வேண்டும். உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கப் போகிறது என்று தெரிந்தால் உங்களை சுற்றி இருப்பவர்களில் சிலருக்கு அது பிடிக்காது. கடக ராசிக்காரர்கள் அதிகப்படியான பாசம் கொண்டவர்கள் என்பதால் உங்கள் பலவீனத்தை பயன்படுத்தி உங்களை மீண்டும் காயப்படுத்த ஒரு கூட்டம் காத்து கொண்டிருக்கும். மார்ச் 29ற்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கும் அந்த பெரிய அதிர்ஷ்டத்தை பற்றி யாரிடமும் முன்கூட்டியே பகிர்ந்து கொள்ளாதீர்கள். குறிப்பாக உங்கள் வெற்றியின் ரகசியங்களை யாரிடமும் சொல்ல வேண்டாம். காரியம் முடியும் வரை மௌனமாக இருப்பதே உங்களுக்கு பாதுகாப்பானது. உங்கள் கண்ணீரை துடைக்க வந்த அந்த புதிய நபரை பற்றி கூட மற்றவர்களிடம் ரகசியமாகவே வைத்திருங்கள். கடகராசி பெண்கள் மிகவும் மென்மையானவர்கள், ஆனால் இரும்பு போன்ற மன உறுதி கொண்டவர்கள். நீங்கள் உங்கள் குடும்பத்திற்காக எத்தனையோ கண்ணீரை சிந்தியிருப்பீர்கள். ஆனால் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற மதிப்பும் மரியாதையும் இதுவரை கிடைக்காமல் இருந்திருக்கலாம். மார்ச் 29ற்கு பிறகு உங்கள் நிலை மாறும். அந்த புதிய நபர் உங்கள் தனிப்பட்ட திறமைகளை உலகிற்கு அடையாளம் காட்டுவார். நீங்கள் கைவினை பொருட்கள் செய்வதிலோ அல்லது சமையல் கலையிலோ வல்லவர்களாக இருந்தால் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்கப் போகிறது. உங்கள் சமூக அந்தஸ்து உயரும். உங்கள் குடும்பத்தினர் உங்களை ஒரு தெய்வமாக மதிக்கத் தொடங்குவார்கள். பெண்களுக்கு ஆபரணச் சேர்க்கை மற்றும் புத்தாடை சேர்க்கைக்கான யோகம் மார்ச் 29ற்கு பிறகு பிரகாசமாக உள்ளது. இளைஞர்களுக்கு ஒரு நற்செய்தி. உயர்கல்விக்காக காத்திருப்பவர்களுக்கும் முதல் முறையாக வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கும் இந்த மார்ச் 29ற்கு பிறகு ஒரு மகிழ்ச்சியான தகவல் வந்து சேரும். நீங்கள் இத்தனை நாளாப்பட்ட கஷ்டத்திற்கு ஒரு கௌரவமான வேலை உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். குறிப்பாக வங்கித்துறை, அரசு வேலை அல்லது ஐடி துறையில் வேலை தேடுபவர்களுக்கு அந்த புதிய நபர் ஒரு மிகப்பெரிய சிபாரிசை அல்லது வழிகாட்டுதலை வழங்குவார். காதலில் சிக்கல்கள் இருந்தவர்களுக்கு அது திருமணத்தில் முடியும். உங்கள் மனதிற்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கை துணை உங்களுக்கு அமையப் போகிறது. திருமண தடைகள் நீங்கி உங்கள் இல்லத்தில் சுப செய்திகள் வந்து சேரும். கடக ராசிக்காரர்கள் மனதால் வாழ்பவர்கள். சந்திரன் ஒவ்வொரு 2.5 நாட்களுக்கும் ராசி மாறுவதால் உங்கள் மனநிலையும் அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு நிமிடம் சந்தோஷமாக இருப்பீர்கள், அடுத்த நிமிடம் ஏதோ ஒரு கவலையில் ஆழ்ந்து விடுவீர்கள். இந்த மார்ச் 29ற்கு பிறகு இந்த மன ஊசலாட்டம் குறையும். அந்த புதிய நபர் உங்கள் மனதில் ஒரு உறுதித்தன்மையை, ஸ்டெபிலிட்டி விதைப்பார். நீங்கள் எடுக்கப் போகும் முடிவுகள் அனைத்தும் தீர்க்கமாக இருக்கும். மற்றவர்களின் பேச்சை கேட்டு உங்கள் வாழ்க்கையை தீர்மானிப்பதை தவிர்த்து உங்களுக்காக நீங்கள் வாழத் தொடங்குவீர்கள். ஆன்மீக ரீதியாக நீங்கள் செய்ய வேண்டிய சில எளிய பரிகாரங்கள் உள்ளன. வரும் மார்ச் 29ஆம் தேதி அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு உங்கள் வீட்டின் பூஜை அறையில் ஒரு நெய் தீபம் ஏற்றி வைக்கவும். உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். கடக ராசிக்கு அதிபதி சந்திரன் என்பதால் சந்திரனின் அம்சம் கொண்ட அம்பிகையை வழிபடுவது சிறந்தது. லலிதா சகஸ்ரநாமம் கேட்பது அல்லது அருகில் உள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றுவது உங்கள் வாழ்க்கையில் உள்ள இருளை நீக்கும். அதேபோல திங்கட்கிழமைகளில் ஏழைகளுக்கு பால் அல்லது தயிர் சாதம் வழங்குவது உங்களுக்கு பெரிய புண்ணியத்தை தேடித்தரும். இத்தனை காலமா நீங்கள் சுமந்த அந்த மனபாரம் குறையப் போகிறது. நீங்கள் பட்ட அவமானங்கள் எல்லாம் பெருமையாக மாறப்போகின்றன. உங்களை ஒதுக்கி வைத்தவர்கள் எல்லாம் உங்களை தேடி வரும் காலம் இது. உங்கள் எதிரிகள் உங்கள் முன்னே தலைகுனிவார்கள். இவளால் இது முடியுமா, இவனால் எழும்புவது கஷ்டம் என்று உங்களை கேலி செய்தவர்களுக்கு முன்னால் நீங்கள் ஒரு சிகரத்தையே தொடப்போகிறீர்கள். இது சத்தியமான வார்த்தை. கிரகங்களின் அமைப்பு உங்களுக்கு சாதகமாக மாறிவிட்டது. இனி உங்கள் வாழ்க்கையில் கண்ணீருக்கு இடமில்லை. பொருளாதார விஷயத்தில் கடக ராசிக்காரர்களுக்கு ஒரு எச்சரிக்கையும் உண்டு. உங்களுக்கு பணம் வரத் தொடங்கும் பொழுது அதை செலவு செய்ய ஒரு கூட்டம் உங்களை சுற்றி வரும். குறிப்பாக வீண் ஆடம்பர செலவுகளை தவிர்க்க வேண்டும்.
அந்த புதிய நபர் கொண்டு வரும் வாய்ப்பை பயன்படுத்தி பணத்தை சரியான முறையில் முதலீடு செய்யுங்கள். சேமிப்பு ஒன்றே உங்கள் எதிர்காலத்தை காக்கும். மார்ச் 29க்கு பிறகு உங்கள் பண பரிவர்த்தனைகளில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். உங்கள் வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயம் தொடங்க போகிறது. அந்த அத்தியாயத்தில் நீங்களே கதாநாயகன். உங்கள் சிம்மாசனம் உங்களுக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. அந்த புதிய நபர் வரும்பொழுது உங்கள் வாழ்வின் இருள் விலகி மகிழ்ச்சி என்னும் ஒளி வெள்ளம் பாயப் போகிறது. மார்ச் 29ஆம் தேதியை ஒரு திருவிழாவாக கொண்டாடுங்கள். உங்கள் நம்பிக்கையை கைவிடாதீர்கள். இதுவரை நீங்கள் இழந்த அத்தனையும் வட்டியும் முதலுமாக திரும்ப கிடைக்கப் போகிறது. இத்தனை வருடம் நீங்கள் ஒரு பாழடைந்த கிணற்றுக்குள் இருந்தது போல உணர்ந்திருப்பீர்கள். இப்போது அந்த கிணற்றின் மேலே வெளிச்சம் தெரிகிறது. அந்த வெளிச்சத்தை நோக்கி நடைபோடுங்கள். இந்த மாற்றங்களை நீங்கள் உணரும்போது இது ஏதோ தற்செயலாக நடந்தது என்று நினைக்காதீர்கள். இது உங்கள் பொறுமைக்கும் உங்கள் தூய்மையான அன்பிற்கும் இறைவன் கொடுத்த பரிசு. கடக ராசிக்காரர்கள், நீங்கள் மிகவும் நேர்மையானவர்கள். அந்த நேர்மைதான் இப்பொழுது உங்களை கைதூக்கிவிடப் போகிறது. வரும் நாட்களில் நீங்கள் பல சுப செய்திகளை கேட்பீர்கள். உங்கள் வீட்டில் மங்கள ஓசை கேட்கும். மகிழ்ச்சி தாண்டவமாடும். உங்கள் முகம் இத்தனை நாள் வாடி போயிருந்தது, இனிமேல் அது பௌர்ணமி நிலவைப் போல பிரகாசமாக ஜொலிக்கப் போகிறது. மார்ச் 29 இந்த தேதியை உங்கள் மனதின் ஆழத்தில் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த புதிய நபர் உங்கள் கதவை தட்டும்போது உங்கள் வாழ்க்கையே ஒரு நந்தவனமாக மாறப்போகிறது. கவலைகளை தூக்கி எறியுங்கள். இனி உங்களுக்கு கஷ்டம் என்பதே கிடையாது. சிம்மாசனம் உங்களுக்குத்தான். நீங்கள் ஒரு வெற்றியாளராக இந்த உலகத்தை ஆளப்போகிறீர்கள். கடக ராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே மற்றவர்களின் கஷ்டத்தை போக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். அந்த எண்ணம் நிறைவேறத் தேவையான வசதிகள் இப்போது உங்களிடம் வந்து சேரும். நீங்கள் இதுவரை சந்தித்த அவமானங்கள் உங்களை செதுக்கி இருக்கின்றன. இப்போது நீங்கள் ஒரு முழுமையான முத்தாக ஜொலிக்கப் போகிறீர்கள். சிப்பிக்குள் இருந்த முத்து எப்படி வெளியாகி ஒளி வீசுமோ அதேபோல நீங்களும் கஷ்டங்களில் இருந்து வெளியே வந்து இப்போது ஒளி வீசப் போகிறீர்கள். உங்களை சுற்றி இருப்பவர்கள் வியக்கும் அளவுக்கு உங்கள் வளர்ச்சி இருக்கும். இத்தனை நாள் உங்களை ஏளனமாக பார்த்தவர்கள், அடடா இவ்வளவு பொறுமையான இவரா இப்படி சாதித்தார் என்று ஆச்சரியப்படும் நிலை வரும். அதையெல்லாம் பார்த்து நீங்கள் கர்வம் கொள்ள வேண்டாம். எப்போதும் போல பணிவாக இருங்கள்.